கிளாஸ் பாக்ஸ். இன்றைக்கி நாம் கொஞ்சம் டேபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது மேத்ஸ்ன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், அதுக்கு பேசிக்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், கொஞ்சம் டிவிஷன், அவ்வளோதான். அதுதான் பேசிக்காக பிள்ளைங்க படிக்கிறது. அதுலேயும் இந்த மல்டிப்ளிகேஷனில் பிகினிங்கில் அவங்களுக்கு பேசிக்காக தெரிய வேண்டியது அந்த டேபிள்ஸ். அப்போ நம்ம இன்றைக்கி ஒரு 1000 டேபிள்ஸ் வர பிள்ளைங்க ரொம்ப ஈஸியாக எப்படி போடலாம் அப்படின்னு சொல்கிறத பற்றி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னால் அவங்களுக்கு பேசிக்காக அந்த சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ், அதாவது 2 டிஜிட்ஸும் 3 டிஜிட்ஸும் டேபிள்ஸ் படிக்கிறதுக்கு முன்னால் சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸான 1 to 9 வர உள்ள டேபிள் பற்றி பார்க்கலாம். நான் அந்த டேபிள்ஸ் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப அது பயோட்டாப் சொல்லுவாங்க ஈஸியாக. என்னாலும் நான் இது எடுக்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கிறதுனால அதுவும் கூட சேர்த்தே நான் உங்களுக்கு அதோட ட்ரிக்ஸும் கூட சேர்த்தே சொல்கிறேன். அப்போ அதனால் சொல்கிறேன், இது சீனியர்ஸு மட்டும் இல்லை, இது பிகினிங்கில் 2 to 9 இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறதுனால நீங்கள் ஜூனியர்ஸுக்கும் இது நீங்கள் டீச் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் படித்து அது பண்ணியாச்சுன்னா அந்த விஷுவல் இமேஜில் அவங்க பார்த்து இது ட்ரை பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எல்லோரும் இது பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது நமக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்து 12 to நெக்ஸ்ட்டு டேபிள்ஸ் பார்க்கலாம். அப்போ இன்றைக்கி நமக்கு 1 to 9 டேபிள் ஈஸியாக பிள்ளைங்களுக்கு எப்படி டீச் பண்ணலாம் அப்படின்னு உள்ளதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு 2 times டேபிள் பற்றி பார்க்கலாம். அதுக்காக நான் இப்போ 2 rows and 5 columns போட போகிறேன். ஓகே, 2 rows 5 columns போட்டுருக்கேன். இதில் நமக்கு இப்போ நமக்கு இப்போ ஒன்லி 2 digit நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ் எழுதலாம். அப்போ அது 2, 4, 6, 8, then 0, then again 2, 4, 6, 8, 0. Then you put 0, 0, 0, 0, 1. This 1, give us ending with 1. This ending with 1 begins here. So 2, 1, 1, 1, 1, 2. Enough. 2 table. 1 2, 2 2s, 3 2s, 4 2s, 5 2s, 10, 6 2s, 7 2s, 8 2s, 9 2s, 10 2s. Okay. So நான் இப்போ இங்கே 2 tables எழுதியிருக்கேன். 2, 4, 6, 8. Okay, then same numbers 2, 4, 6, 8, 10, then 12, 14, 16, 18, 20. இது ரொம்ப ஈஸி. பிள்ளைங்களுக்கு இது ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்தா அவங்க விஷுவல் இமேஜாக இது மைண்டில் அவங்களுக்கு ஸ்டோர் ஆகும். சின்ன பிள்ளைங்க ரொம்ப ஈஸியாக இது பண்ணுவாங்க. இது நமக்கு 3 times டேபிள் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இப்போ 3 rows 3 columns நேரமாக 2 tablesக்கு 2 rows 5 columns போட்டோம். இப்போ 3 rows 3 columns. When you write upward direction 1, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Okay, then put 0, 0, 0, 1, 1, 1, then 2, 2, 2. Sorry, now 9 வரை போட்டாச்சு. Then last number 0, 0 நான் போடல, மாத்திட்டேன். 0 is here. Then you put 2, then next number 3. Okay. ஓகே, இப்போ நான் இங்கே 3 tables எழுதியிருக்கேன். இந்த சேம் இதுதான் பிள்ளைங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எழுத முடியும். இப்போ 3 பிகினிங்கில் 1, 2, 3 upward direction, then 4, 5, 6, 7, 8, 9, then first row completely 0, second middle row 1, 1, then last row 2, 2, 2. இவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். நமக்கு 3 டேபிள் இங்கே எழுதியிருக்கு. இது ஓகே. நமக்கு 4 டேபிள் பார்க்கலாம். 4 டேபிளுக்கு நமக்கு ஒரு M இமேஜ் வரலாம். You write only single digit even numbers. So single digit even numbers 2, 4, 6, 8,
0. Then again 2, 4, 6, 8, 0. Then put 0 is here, then 0, then 1, 1, 2, 2, then again 2, then 3, 3, 4. So 4 table is finished. So 4 table ரொம்ப ஈஸியா உங்களுக்கு பண்ண முடியும். இந்த 4 tables நான் எழுதி இருக்கேன். 4 8 12 the same value 1 into 4, 2 into 4, 3 into 4, 4 into 4, 5 into 4, 6 into 4, 7 into 4, 8 into 4, 9 into 4, 10 into 4. Okay? இந்த ஃபர்ஸ்ட் இதுல அப்ப நீங்க கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள ட்ரிக் நமக்கு 2 டேபிளுக்கு 2 rows 5 columns. Then 3 டேபிளுக்கு 3 rows 3 columns. நெக்ஸ்ட் 4க்கு டபுள் m அவ்வளவுதான். இப்போ பிள்ளைங்க இது மைண்ட்ல வச்சிருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் இதுல நமக்கு ஈவன் நம்பர், ஃபோர்த் டேபிள்ல ஈவன் நம்பர் எழுதுறோம். ஈவன் நம்பர் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு 0, நெக்ஸ்ட் 1 1, தென் நெக்ஸ்ட் அதாவது டபுள் டபுளா வருது 0 0 1 1 2, then again 2 ஸ்டார்ட் பண்ணுவீங்க 2 2, then 3 3 3 3, then 4 finish, then same. Okay, 5 times table. 5 times table எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஈஸி தான். இதுவும் ரொம்ப ஈஸி தான். நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது கரெக்டா 2 rows 5 columns. Then alternate எழுதணும். 0 5 0 5 0 5. Then again 0, then 5 finish, then starts 0 0 5 0 5 0. Then write 0 1 1 2 2 3 3 4 4 5. இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட்ல 5 0 5 0 5 ஆல்டர்னேட்டா எழுதிருக்கு 0 5 0. Then next 0 1 1 2 2 3 3 4 4 5. Enough. Then same table எழுதிருக்குங்க. அந்த same numbers 5 10 15 20 25 30 35 40 45 50. Okay, 6 table பார்க்கலாம். 6 table 3 table பேஸ் பண்ணி வரும். அப்ப அதுக்காக சேம் தான். 3 table போட்டது மாதிரி 3 columns 3 rows, 3 columns 3 rows. Then same 3 table எழுதுற மாதிரி upward direction, கீழ இருந்து மேல எழுதலாம். 1 2 3 4 5 6 7 8 9. 0 balance இங்க போடலாம். 3 tables same 3 tables மாதிரி தான். அப்ப இங்க 0 0 0, then 1 1 1, this one 2 2 2 3 table finish. Then again இந்த மாதிரி ஒரு same column இந்த பக்கம் கூட போடலாம். same மாதிரி 3 columns 3 rows. And same இதுலயே upward direction 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப இங்க இப்ப 30ல finish ஆயிருக்கு. நமக்கு இனி 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மீன்ஸ் this 3ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப 33 3 3 3, then 4 4 4 5 5 5. சாரி, இங்க பேலன்ஸ் 0 உண்டு. 9 க்கு அடுத்தாப்புல 0. அப்ப 0 போடல.
Okay, then 5, then 6. Okay, இப்போ நீங்க பார்க்கலாம் இது என்ன 6 டேபிள் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதுல ஒரு டைமண்ட் வரையலாம். டைமண்ட் மீன்ஸ் இது சென்டர் பாயிண்ட், சென்டர்ல இருந்து இங்க, then இங்க, next this one. அப்ப இதுல 1 2 3 4 junctions. அந்த junctions மொத்தம் நான் காலம் வரைக்கிறேன். ஓகே, அது மாதிரி இங்கேயும் ஜங்ஷன், இது மிடில் பாயிண்ட் இங்க இருந்து டைமண்ட், this one. ஓகே, the junction point எல்லாம் நமக்கு மார்க் பண்ணலாம். Then you mark this also. Mark this also. So நீங்க பார்த்திருப்பீங்க 1 into 6 6, 2 into 6 12, 3 into 6 18, 4 into 6 24, 5 into 6 30. அப்ப இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு இங்க மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் தான் அந்த 5 வரை ஆயிருக்கு. Then 5 after 5, then 6 into 6 36, 7 into 6 42, 8 into 6 48, 9 into 6 54, then 10 into 6 60. அவ்வளவுதான். அப்ப நீங்க மைண்ட்ல பிள்ளைங்க வச்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் 2 டேபிளுக்கு நமக்கு 2 rows 5 columns, next 3 க்கு 3 rows 3 columns, then 4 க்கு M shape, then 5 க்கு அது மாதிரி தான் சேம் 2 rows 5 columns. அது மாதிரி next 6 க்கு நமக்கு 2 columns, 3 ஓட சேம் 2 columns. பிள்ளைங்களுக்கு அது சீக்கிரத்தில் அவங்களுக்கு அந்த விஷுவல் இமேஜை அவங்களுக்கு கொண்டு வர முடியும். அல்லது நமக்கு பிள்ளைங்க இது விஷுவல் இமேஜ் அதிகமாக அவங்க மைண்டில் கொண்டு வரும்போது அவங்க மெமரி பவர் கூட ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு இனி 7 டேபிள் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு இனி 7 டேபிள் பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். 3 columns 3 rows, பட் கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்ச் அவ்வளோதான். ஓகே, 3 into 3 columns and rows முடிச்சாச்சு. 3 டேபிள்ஸ் மாதிரி தான். இப்போ நமக்கு இனி எழுதலாம் அதில். அப்ப இதுல மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்ச். இது நமக்கு ஸ்டார்ட் பண்றது இங்க இருந்து, அதாவது இங்க 1 2 3 4 5 6 7 8 9. நம்ம நெக்ஸ்ட் நம்பர் ஆட் பண்ண போறோம். 9 முடிச்சாச்சு. தென் 0 9 முடிச்சிட்டு நெக்ஸ்ட் 0. அப்ப 0 இங்க போடலாம். நெக்ஸ்ட் வேல்யூ இங்க 0 1 2, then 2 3 4, then 4 5 6 7. அவ்வளவுதான். இப்போ நமக்கு டேபிள் ஃபினிஷ் ஆயிடுச்சு. 1 into 7 7, 2 into 7 14, 3 into 7 21, 4 into 7 28, 5 into 7 35, 6 into 7 42, 7 into 7 49, 8 into 7 56, 9 into 7 63, then 10 into 7 70. ஓகே, ரொம்ப ஈஸி. நமக்கு இனி 8 டேபிள் எப்படின்னு பார்க்கலாம். அப்ப நமக்கு இப்ப 8 டேபிள்ஸ் 2 வேஸ் உண்டு. ஃபர்ஸ்ட் வே 2 rows 5 columns போடலாம். Okay, 2 rows 3 columns, then write 0 1 2 3 4, then 4 again, repeat 4 5 6 7 8. So இங்க இருந்து even number start பண்ணலாம். அப்ப 0, the next number 2, the next even number 4, the next 6 8, then 0 2 4 6 8. Okay, so 1 into 8 8, 2 into 8 16, 3 into 8 24, 4 into 8 32, 5 into 8 40, 6 into 8 48, 7 into 8 56, 8 into 8 64, 9 into 8 72, 8 into 10 into 8 80. Okay, enough.
இப்போ செகண்ட் வே பார்க்கலாம். அப்போ அதுக்காக இப்போ 0 1 2 3 4 again 4 மட்டும் 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். நமக்கு இங்கேயும் 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கோம். then 5 6 7 8 ஓகே. தென் ஆன்சர் எழுதணும். ஆன்சர் நீங்க சேம் நம்பர் ரிவர்ஸ்ல எழுதினாலும் போதும். நமக்கு ஈவன் நம்பர் கீழே இருந்து மேலே அப்படி எழுதலாம். அதர்வைஸ் நீங்க ஈவன் நம்பர் மேலே இருந்து கீழே எழுதலாம். அதாவது 8 6 4 2 0 then again 8 6 4 2 0 இப்படி எழுதலாம். அதர்வைஸ் நீங்க 0 2 4 6 8 அப்படி கூட எழுதலாம். அப்போ உங்களுக்கு எது ஈஸியா அது மாதிரி எழுதலாம். அப்போ பிள்ளைங்க இது மைண்ட்ல கண்டா போதும், அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்போ இப்போ நமக்கு 2 வேஸ் இங்க டீச் பண்ணிருக்கு. இது ஃபர்ஸ்ட் வே, இது செகண்ட் வே. இப்போ சேம் ஆன்சர். நான் ஆன்சர் மட்டும் தான் இங்க எழுதி இருக்கேன். இப்போ சேம் 1 8 2 8 3 8 4 8 5 8 6 8 7 8 8 8 9 8 10 8 ஓகே புரிஞ்சிருக்கு. அப்ப 8 தான். இப்ப 8 டேபிள்ஸ் புரிஞ்சிருக்கு. 8 டேபிள் 1 into 8 2 into 8 3 into 8 4 into 8 5 into 8 6 into 8 7 into 8 9 8 into 8 9 into 8 10 into 8 நமக்கு இப்ப 2 வேஸ் படிச்சிருக்கோம். நமக்கு 9 டேபிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரிக் 9 டேபிள்ல ஃபர்ஸ்ட் ட்ரிக் ஃபிங்கரிங் வச்சு காட்ட போறேன். ஃபிங்கரிங் நீங்க இந்த ஃபிங்கர் எடுக்கணும். இப்போ இப்படி வச்சிருக்கு. இது 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 10 ஃபிங்கர்ஸ். இதோட ஓரோ எவ்ரி ஃபிங்கர்ஸோட வேல்யூ உங்களுக்கு மைண்ட்ல இருக்குது. அப்போ நமக்கு இப்போ 1 9 அப்படின்னா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் 1 ஃபிங்கர் க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ 1 9 இஸ் 9 ஓகே. இப்போ 2 9 அப்படின்னா அந்த செகண்ட் ஃபிங்கர் க்ளோஸ் பண்ணுங்க. 2 9s ஆர் இங்க 1 இருக்கு, இங்க 8 இருக்கு. அப்ப this one 10 எடுங்க. 1 8 18 then 3 9s ஆர் அப்ப third finger close பண்ணியாச்சு. அப்ப இங்க 2 இருக்கு 20 27 2 இங்க இருக்கு then 7 இந்த finger 7 இருக்கு. அப்ப 27 then 4 9s ஆர் அப்ப fourth finger close பண்ணியாச்சு. அப்ப இது ஒரு 33 இங்க 3 இருக்கு then இங்க 6 இருக்கு. அப்ப 36 then 5 9s ஆர் so fifth finger close பண்ணுங்க. இங்க 4 fingers இருக்கு, இங்க 5 fingers இருக்கு. அப்ப 45 then 6 9s ஆர் அப்ப sixth finger close பண்ணுங்க. இங்க 5 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப 54 then 7 9s ஆர் seventh finger close பண்ணுங்க. இங்க 6 fingers இருக்கு, இங்க 3 fingers. அப்ப 63 then 8 9s ஆர் அப்ப 8 finger close பண்ணியாச்சு. இங்க 5 6 7 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப 72 then 9 9s ஆர் அப்ப 9th finger close பண்ணியாச்சு. இங்க 8 fingers இருக்கு, இங்க 1 அப்ப 81 then 9 10s ஆர் ஓகே. அப்ப 10th finger close பண்ணுங்க 90 அப்படி எடுக்கணும். இப்ப ரொம்ப ஈஸி பிள்ளைங்களுக்கு. இப்ப 3 into 9 அப்படின்னா உடனே அவங்க third finger close பண்ணியாச்சு. இங்க 20 இங்க 2 இருக்கு, இங்க 7 இருக்கு. அப்ப 27 ஆன்சர். 6 9s ஆர் அப்படின்னா இப்ப 6th finger close பண்ணியாச்சு. அப்ப நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இங்க எவ்வளவு 5 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப 54 then இப்ப 8 9s ஆர் அப்ப 8th finger close பண்ணிருக்காங்க. அப்ப 5 6 7 72 ஓகே வெரி ஈஸி. இப்ப நமக்கு 4 9s ஆர் அப்ப 4th finger close பண்ணியாச்சு. 4th finger close பண்ணும்போது 3 6 36 இவ்வளவுதான். அப்ப ரொம்ப ஈஸி பிள்ளைங்களுக்கு. இது ஈஸியா மனசுல இது மெமரைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிக் நமக்கு. இனி செகண்ட் ட்ரிக் பார்க்கலாம். இப்போ செகண்ட் வே பார்க்கலாம். இப்போ செகண்ட் வே ரொம்ப ஈஸி. 9 into 4 னா அதுக்கு பிஃபோர் நம்பர் 3 then அப்ப 3 this before number 3 this is first number. the last number ஓட before number first number. இந்த before number 3 இங்க இருந்து சப்ட்ராக்ட் பண்ணனும். அப்ப 9 minus 3 6. அப்ப இதான் செகண்ட் நம்பர். இதான் ஆன்சர். இப்ப எக்ஸாம்பிள் ஒன் மோர் எக்ஸாம்பிள். இப்ப 9 into 8 அப்ப 8 ஓட before number 7. so the first number is 7 before number 7. 8 minus 7 then 9 minus 7 9 minus 7 2. so 9 into 8 is equal to 72. then again one more example. 9 into 6 6 before number 5 அப்ப 5 is the first number.
then 6 minus 1 5. 5 is the first number. 9 minus 5, so 4. 9 minus 5 4. So 5 the answer. 9 into 6 equal to 54. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 9 கொண்டு ஏது நம்பர் நீங்க மல்டிப்ளை பண்ண போறீங்களோ அதோட பிஃபோர் நம்பர் அதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர். அப்ப 6 ஓட பிஃபோர் நம்பர் 5, தென் அந்த 5 ஆல இந்த 9 ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணுங்க 4. அதான் ஆன்சர். உங்களுக்கு இந்த செகண்ட் வே கூட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி. செகண்ட் வேயும் ஃபர்ஸ்ட் வேயும் செகண்ட் வேயும் ரொம்ப ஈஸி. நமக்கு இனி தேர்ட் வே பார்க்கலாம். தேர்ட் வே ரொம்ப ஈஸி. இங்க ஃபர்ஸ்ட்ல இப்ப 0 1 2 3 4 5 6 7 8 9 எழுதியாச்சு. தென் இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதினா போதும். 9 8 7 6 5 4 3 2 1 0. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. சும்மா எழுதுறதுக்கு தான் உண்டு. நமக்கு ஃபோர்த் வே பார்க்கலாம். ஃபோர்த் வே பார்க்கலாம். ஃபோர்த் வே ஒன்றும் இல்லை, அது ரொம்ப சிம்பிள், சும்மா ஃபன்னியானது தான். ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும். இப்போ 0 + 9. 0 + 9ஓட ஆன்சர் 9. 0 ஃபர்ஸ்ட் ஒன் 0 + 9 9. தென் செகண்ட் 2 × 9 18. 1 + 8 9. இப்போ 2 + 7 27. நெக்ஸ்ட் 9. 3 + 6 9. Then 4 + 5 9. Then 5 + 4 9. Then 6 + 3 9. 7 + 2 9. 8 + 1 9. 9 + 0 9. அப்ப இத ஆட் பண்ணுங்க, கம்ப்ளீட் வேல்யூ 9 வருது. அவ்வளவுதான். அப்ப இங்க நமக்கு 5th வே பார்க்கலாம். ஓகே, 5th வே ஃபர்ஸ்ட் வேயும் ஒரு ஃபன்னி ட்ரிக். அதாவது இங்க இப்ப 0 9 ஃபர்ஸ்ட் 1 × 9 0 9. the same இது 9 into first way 1 × 9 0 9. here 10 × 9 90. அப்ப இது ரெண்டும் இதோட ரிவர்ஸ். இது அதாவது 0 9 அத ரிவர்ஸ்ல போட்டா 90. தென் அது மாதிரி 2 × 9 18. அது சேம் இது 9 × 9 81. so 18 ரிவர்ஸ் 9. ஓகே, 9 dot 18 ஓட ரிவர்ஸ். தென் 3 × 9 27. இதோட ரிவர்ஸ் இதா இருக்கு 72. ஓகே, 8th one. then 4 × 9 36. நெக்ஸ்ட் இதா இருக்கு 63. இதோட ரிவர்ஸ். ஓகே, then 45 54. அவ்வளவுதான். அப்ப நமக்கு 5 ways இங்க படிச்சிருக்கோம். அப்ப உங்களுக்கு இப்ப 2 to 9 வரை உள்ள டேபிள் உங்களுக்கு தரவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா கேட்டா போதும், சொல்றேன். பிள்ளைங்களுக்கு இது நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸாக கொடுத்துட்றீங்க. அது அவங்க ஒரு ஃபன்னாக அவங்க இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது டெய்லி பண்ணியாச்சுன்னா மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அவங்க எல்லாத்துலையும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு இதாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் எல்லோரும் அது கொஞ்சம் கூட அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் 12 to above நம்பர்ஸ் அதை பற்றி நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக பிள்ளைங்களுக்கு எப்படி மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஓரத்தில் இருக்கிற ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ஒன்று ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா பெல் பட்டன் ஆப்ஷன் வரும். அது கூட கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.